இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். அதுதான் ஃபேட்டி லிவர். இப்போல்லாம் சின்ன வயசுலயே பல பேருக்கு இந்த பிரச்சனை வருது. எனக்கு குடிப்பழக்கமே இல்லையே, அப்புறம் ஏன் எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சு? அப்படின்னு நெறைய பேர் யோசிக்கிறாங்க. உண்மை என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு மற்றும் வாழ்க்கை முறை தான் இதுக்கு முக்கிய காரணம். கல்லீரல்ல சேர்ற அதிகப்படியான கொழுப்பை கரைக்க மருந்து மாத்திரைகளை விட இயற்கை நமக்கு கொடுத்த சில அற்புத பழங்கள் இருக்கு. இன்னைக்கு வீடியோல ஃபேட்டி லிவரை குறைக்கக்கூடிய டாப் 5 பழங்கள் அதை எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும்னு முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Nature Cure Healthcare Center. முதல்ல ஃபேட்டி லிவர்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல். இது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை செரிமானம் பண்றதிலிருந்து, உடம்புல இருக்கிற நச்சுக்களை, டாக்ஸின்ஸு வெளியேத்துற வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுது. ஆனா, நாம அளவுக்கு அதிகமா இனிப்பு சாப்பிடுறப்போ, இல்ல வேலை செய்யாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ, அதிகப்படியான கொழுப்பு போய் கல்லீரல்ல தங்கிரும். இதுதான் ஃபேட்டி லிவர். இத ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா, இது பிற்காலத்துல பெரிய பிரச்சனையா மாறலாம். ஆனா கவலைப்படாதீங்க. நம்ம டயட்ல சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே இத சரி பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போறது, நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய், இண்டியன் கூஸ்பெர்ரி. சித்த மருத்துவத்துல கல்லீரலுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னா, அது நெல்லிக்காய் தான். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்கள வெளியேத்த ரொம்ப உதவுது. எப்படி சாப்பிடலாம்? தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். அல்லது ஒரு முழு நெல்லிக்காயை பச்சையா மென்று சாப்பிடலாம். இது லிவர் ஃபங்க்ஷன் வேகப்படுத்தும். அடுத்தது ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய, ஆனா சத்துக்கள் நிறைஞ்ச பழம். பப்பாளியில வைட்டமின், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நெறைய இருக்கு. குறிப்பா இதுல இருக்கிற என்சைம்ஸ், இண்டிகேட்டர்ஸ் அந்த நம்ம சாப்பிடுற கொழுப்பை சீக்கிரமா கரைக்க உதவுது. இதனால கல்லீரல்ல கொழுப்பு தேங்குறது குறையுது. எப்படி சாப்பிடலாம்? வாரம் 3 அல்லது 4 முறை பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடியோ அல்லது ஸ்நாக்ஸ் டைம்லயோ ஒரு கப் பப்பாளி துண்டுகள சாப்பிடலாம். இது மலச்சிக்கல போக்கும். கூடவே கல்லீரலையும் சுத்தம் செய்யும். 3வதா நம்ம பார்க்க போறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அதாவது எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்றவை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல வைட்டமின் சி இருக்குன்னு. ஆனா, இது கல்லீரலுக்கு எப்படி உதவும்? எலுமிச்சை சாறு கல்லீரல்ல சில என்சைம்ஸ் தூண்டிவிட்டு நச்சுக்களை வெளியேத்த உதவுது. குறிப்பு: தினமும் காலையில எழுந்ததும் 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீயில அரை மூடி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு குடிக்கிறது கல்லீரலுக்கு ஒரு சிறந்த டீடாக்ஸ் ட்ரிங்க். ஆனா, அல்சர் இருக்கிறவங்க மட்டும் இதை வெறும் வயித்துல குடிக்க வேண்டாம். 4வதா, "அன் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே" அப்படின்னு சும்மா சொல்லல. ஆப்பிள் ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப நல்லது. ஆப்பிள் ஸ்கின்ல பெக்டின் அப்படின்னு ஒரு நார்ச்சத்து இருக்கு. இது செரிமான மண்டலத்துல இருக்கிற நச்சுக்களை உறிஞ்சி வெளியேத்த உதவுது. இதனால கல்லீரலோட வேலைப்பளு குறையுது. அது மட்டும் இல்லாம ஆப்பிள்ல இருக்கிற மாலிக் ஆசிட் கல்லீரல்ல இருக்கிற கற்களை கரைக்கவும், கொழுப்பை குறைக்கவும் உதவுது. ஸோ ஸ்நாக்ஸ் டைம்ல பிஸ்கட், சிப்ஸ் சாப்பிடாம ஒரு ஆப்பிள் தோலோட கடிச்சு சாப்பிடுங்க. கடைசியா, கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் கல்லீரலுக்கு ரொம்பவே பலன் தரக்கூடிய ஒரு பழம். அவகாடோ அல்லது பட்டர் ஃப்ரூட். பல பேர் கொழுப்பு தானே பிரச்சனை, அப்புறம் ஏன் வெண்ணெய் பழம் சாப்பிடணும்னு கேட்கலாம். இதுல இருக்கிறது ஹெல்த்தி ஃபேட்ஸ். இது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு கல்லீரலை பாதுகாக்கும் குளுட்டாத்தியோன் அப்படிங்கிற சத்தை உற்பத்தி பண்ண உதவுது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பழத்தை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. பழங்கள் சாப்பிட்டா மட்டும் போதுமா? கண்டிப்பா பத்தாதுங்க. கூடவே சில விஷயங்கள நீங்க கடைபிடிக்கணும். ஸ்வீட்ஸ், பேக்கரி உணவுகளை முற்றிலும் தவிருங்க. இதுதான் கல்லீரலின் முதல் எதிரி. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணீர் குடிங்க. தினமும் 30 நிமிஷமாவது வேகமா நடக்கணும். சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கணும். கல்லீரல் தன்னைத்தானே சரி பண்ணிக்க இரவு தூக்கம் ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுபோல இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Nature Cure Healthcare Center, 25/12, First Floor, TTK Road, Royapeta, Chennai 14. Contact 8 838 699 116.